முக்கியமான நேஷனல் பாலிசி தேசிய கொள்கைகள் எந்த வருஷம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968 முதல்ல கோத்தாரி கமிஷன் 64 அவங்க ரெக்கமெண்டேஷன் படி, அப்புறம் 86 ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 2020 வந்து பார்த்தோம்னா கஸ்தூரங்கன் கமிட்டி, நம்ம அதை ஏற்றுக்கல, ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி போட்டு ஸ்டேட்டுக்கு தனியாக எஜுகேஷன் பாலிசிக்காக நம்ம கமிட்டி போட்டோம். ஸோ அப்போ 68, 86, 2020 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 1976 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க. நான் லாஸ்ட் எக்கனாமி வீடியோ 4th பார்ட்டில் லாங் வீடியோவில் பாப்புலேஷன் பற்றி பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 2000 முக்கியமான ஒன்று, 2000 பாப்புலேஷன் பாலிசி. ஃபாரஸ்ட் பாலிசி 1988 33% நமக்கு வந்து ஃபாரஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரீன் தமிழ்நாடு மிஷன்லேயும் அந்த டார்கெட் நம்ம வச்சுருக்கிறோம். அடுத்து நேஷனல் சைல்ட் லேபர் பாலிசி 1987 சைல்ட் லேபரை பொறுத்தவரைக்கும் குருபாதசாமின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, அது முக்கியமான ஒன்று. சைல்ட் லேபருக்கான ஆர்டிகல் பார்த்தோம்னா ஆர்டிகல் 24. அடுத்து நேஷனல் பாலிசி ஆன் ஓல்டர் பர்சன்ஸ் 1999 எல்டருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டம் பார்த்தோம்னா 2007 வந்து சட்டம். அடுத்து நேஷனல் ஃபார்மர்ஸ் பாலிசி இது பார்த்தோம்னா MS சுவாமிநாதன் கமிட்டி வந்து போட்டாங்க, 2004 வந்து கமிட்டி போடப்பட்டது. அது நவம்பரா பிப்ரவரியான்னு கூட வந்து ஆப்ஷன் வச்சுருந்துருக்காங்க, நவம்பரில் போட்டது 2007 பாலிசி. அடுத்து நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2 தடவை கேட்டிருக்காங்க, 2011 வந்து கொண்டு வரப்பட்டது. அதாவது ஜிடிபியில் 2022க்குள்ள ஜிடிபியில் 25% வந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து வரணும். அப்புறம் 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும், அதாவது 100 மில்லியன் 100 மில்லியனுக்கு வேலை வாய்ப்பு தரணுங்கிறது நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2022க்குள்ள. அடுத்து நேஷனல் ஐடி பாலிசி 2012, நேஷனல் யூத் பாலிசி 2014. அடுத்து ஸ்டார்ட் அப் பாலிசி 2016, ஸ்டார்ட் அப் டே ஜனவரி 16. நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017. அடுத்து நேஷனல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பாலிசி 2018. நேஷனல் ஸ்பேஸ் பாலிசி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ஸ்பேஸ் பாலிசி இப்போ 25, நேஷனலுக்கு 2023. அடுத்து நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி 2025. கோஆபரேட்டிவ்காக ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஆபரேட்டிவ் சம்பந்தமான முக்கியமான ஒன்று. அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக நம்ம அமெண்ட்மெண்ட் 97th அமெண்ட்மெண்ட் 2011 முக்கியமானது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.